அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். மல்லி 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 மல்லி. ஏ ரஞ்சி, என்ன ராஜிமா, எங்க போயிட்டு இருக்க? என்ன ராஜிமா இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே நிஷா வீட்டுக்கு போயிட்டு வர சொன்னீங்க. நான் உன்னை போக சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? என்னமோ கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி கிளம்பி வர. உன்னை அந்த வீட்டுக்கு வேவு பார்க்க தான் அனுப்புறேன். அங்க போய் உட்காந்து விருந்து சாப்பிட்டு வரதுக்காக இல்ல. உங்களுக்கு ஏதாச்சும் என்ன குறை சொல்லி மட்டம் தட்டி பேசிட்டே இருக்கணும்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. அதனால நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு அதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸ் தெரியவே தெரியாது. என்ன தப்பு இருக்குன்னு தான் வாட்ச் பண்ண தோணும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? நான் பிரசன்டபிளா போனா நல்லா இருக்குமே தான் டைம் எடுத்து ரெடியாகி வந்தேன். சரி, அது தப்பாவே இருக்கட்டும். உங்களை எதிர்த்து பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்? இங்க பார், என் கெஸ் படி கதிரேசன் கோவப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படியே கோவப்பட்டாலும் என்ன பார்த்தா தான் கோவப்படுவாரு. உன்னை பார்த்தா அவர் டென்ஷன்ல ஆக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால நீ என்ன பண்றனா, அவர்கிட்ட பேசி, ராஜிமா என்கிட்ட பேசி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படி இப்படின்னு என் மேல நல்ல அபிப்பிராயம் வர மாதிரி பேசு. இப்ப கூட நாங்க உங்களுக்காக என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ண ரெடியா இருக்கோம். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கன்னு நல்லபடியா பேசு. புரியுதா? புரியுது. கொஞ்சம் ரைஸ் ஆகி பேசினாலும் பேசுவா. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ராஜிமாவும் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாங்கன்னு அப்படியே வார்த்தைய நெய்ல கொட்டி தேன்ல பெரட்டி அப்படி சொல்லு. நான் எப்பவுமே அப்படித்தானே பேசுவேன். அப்படியா ரஞ்சி? அப்ப நீ ஒண்ணு பண்ண. அங்க விஜய் இருந்தானா என்ன, அங்கதான் இருப்பான். அவன்லாம் அங்க இருக்கிறது தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங்க போடணும். புரிஞ்சுதா? அப்புறம் அந்த மல்லி, அங்க வச்சுலாம் அவ அவ்வளவா பேச மாட்டா. நீ லைட்டா அவகிட்ட கொஞ்சம் சிரிச்சு வச்சுக்கோ. வெண்பா இருக்குமே, அது குட்டி விஷம், அதுகிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கோ. 2 சாக்லேட்டை வாங்கி பேக்ல போட்டுக்கோ. எது? சாக்லேட்டுக்கு மயங்குற ஆளா அவ? எல்லாம் ஒரு ட்ரை தானே. அவ மயங்குறாளோ இல்லையோ, மத்தவங்க உன்னை நம்புறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. இப்ப சொன்னீங்க பாருங்க, இது வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வெண்பாவெல்லாம் கவர் பண்ண முடியாது. நமக்கும் அதுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம். சரி சரி, எல்லாத்துக்கும் மேல நிஷா கிட்ட நல்ல ரேப்போ பில் பண்ணிட்டு வா. அதான் ரொம்ப முக்கியம். என்னடி இதுக்கே நல்ல பெருசா பெருமூச்செல்லாம் விடுற? இல்ல, இவ்ளோ பிளானோட போறேன், முதல்ல என்ன உள்ள விடணுமே. செக்யூரிட்டி என்ன ஸ்டாப் பண்ணிட்டானா? என்ன நீ இவ்ளோ நாள் ஏன் கூடவே சுத்துற? இத கூட கத்துக்கலனா எப்படி? அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் 500 ரூபாய கொடுத்து நம்ம பக்கத்துல வச்சுக்கணும். கலெக்டரை தெரிஞ்சுக்கிறத விட கலெக்டரோட பிஏவை தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். புரியல? கலெக்டருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ இப்படி யோசிக்கிற வரைக்கும் தான் நீ என் கூட இருப்ப, நான் சொல்றதெல்லாம் கேட்ப. அதான் எனக்கும் நல்லது. நான் என்ன சொன்னேனோ அதை மட்டும் செஞ்சுட்டு வா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுக்கு அனுப்புனனோ அதை மட்டும் மறந்துடாத. ரேணுகா எப்படி இருக்கா, ரேணுகா தானே அவ, எந்த அளவுக்கு தெளிவா இருக்கான்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். சரி, எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கால் பண்றேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரி போ, கிளம்பு. வரேன். வெண்பா பேர்ல இருக்கிற சொத்தை நிஷா ஆட்டைய போட பாக்குறா. அதை தடுத்தாதான் வெண்பா பேர்ல இருக்கிற சொத்தை நம்ம அனுபவிக்க முடியும். சோ இப்ப நம்ம வெண்பாவை இங்க வர வைக்கணும். அத மட்டும்தான் நம்ம பண்ணணும். ஆனா அவ வரமாட்டாளே. மல்லி கூட இருப்பேன்னு தான் அடம் பிடிப்பா. இப்போதைக்கு நமக்கு சாதகமா பேசுற ஆளுங்களை பக்கத்துல வச்சுக்கிறது தான் நல்லது. அது விஜயா இருந்தாலும் சரி, மல்லியா இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்தா நல்லது. 2 பேரையும் வர வைப்போம். இந்த நிஷா காண்டாகி கதறி சாகட்டும். பசிக்குதா ரேணுகா? நிஷா, சீக்கிரம் கொண்டு வாமா. இதோ வரேன்ப்பா. இந்தா சாப்பிடுமா. நீ எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ரேணுகா, நேத்துல இருந்து நீ எதுவுமே ஒழுங்கா சாப்பிடல. பசிக்கும்ல? எனக்கு இது பிடிக்கல. பிடிக்கலையா? சாம்பார் பிடிக்கலையா? என்ன சட்னி ஊத்தட்டுமா? ஐயா வேண்டாம்.
அப்ப வேற சட்னி அரைக்க சொல்லட்டுமா? உனக்கு கிரீனா ரொம்ப பிடிக்குமே, கிரீன் சட்னி அரைக்க சொல்லட்டுமா? உனக்கு காரம் பிடிக்குமே, கார சட்னி அரைக்க சொல்லட்டுமா? நிஷா, கொஞ்சமா புதினா சட்னி கார சட்னி ரெடி பண்ணி தெரியாமா? இவ நல்லாவே பண்ண மாட்டா. அப்பா நீங்க வேணா வந்து அரைச்சுக்கோங்க. மடி நைட்டு சமையல் பண்ற அக்காட்ட சொல்லி உனக்கு எல்லா சட்னியும் வைக்க சொல்றேன். உனக்கு என்ன வேணுமோ அவங்க கிட்ட கேளு, நீ கேட்கறதெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப சாப்பிடுறா, அப்பா உனக்கு ஊட்டி விட்டுமாடா? ஒண்ணும் வேண்டாம். இல்லடா ராசாத்தி, உன் உடம்பு இழைச்சி போயிடுண்டா. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஐயோ அப்படிலாம் சொல்லாதடா. உனக்கு என்ன வேணும்னு கேளு, அப்பா நான் வாங்கி தர்றேன். இங்க இருக்க பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத, அப்பாவால தாங்கிக்க முடியாதுடா. அப்போ நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரியா? கண்டிப்பா வாங்கி தர்றேன். முடியாதுன்னு சொல்ல மாட்டியே? சொல்ல மாட்டோமா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்ணிருக்க. அப்படின்னா எனக்கு மல்லி வேணும். மல்லியா? மல்லிப்பூவா? அட லூசா, மல்லி இருக்கால, மல்லி. அவளா? அவதான். எனக்கு அவதான் நல்லா ஊட்டி விடுவா. அவதான் எனக்கு ஃப்ரெண்டு. சிவ கூட நான் முறைச்சுக்கிட்டே இருப்பா. இப்ப என்ன பண்ண போறீங்க? எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, கேட்டா பாருங்க வசமா. போங்க போய் வாங்கி கொடுங்க. பா இவ இஷ்டத்துக்கு விட்டுட்டு இருந்தா சரி வராது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் வேலைக்கு ஆகும். ஏய் மரியாதையா சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு மல்லி தான் வேணும். மல்லி எல்லாம் வரமாட்டா. இங்க யாரும் ஊட்டியும் விட மாட்டோம். கை இருக்குல்ல, எடுத்து சாப்பிடு. பாரு, நான் உன்கிட்ட கேட்கல, இவன் கிட்ட தான் கேட்டேன். இவன் தான் என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணான். நீ போ. ஏய் இவரை போய் அவன் இவன் சொன்ன உன்னை அடிச்சே கொன்றுவேன். நிஷா, முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதம்மா. இல்ல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன். நான் போறேன். ஆளாளுக்கு என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அங்க யாரும் என்ன திட்ட மாட்டாங்க. நான் கிளம்புறேன். நில்லுமா, உட்காருமா, உட்காரு, உட்காருடா. மாடி நீ எங்கேயும் போகாதடா. உனக்கு என்ன? சரி மல்லி இங்க வரணும் அதானே? வருவா. பா என்ன பேசுறீங்க? அவ எப்படி இங்க வருவா? வருவாம்மா, வர வைப்பேன். என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதுக்காக மல்லி முன்னாடி போய் கையேந்தி நிக்க போறீங்களா? கையேந்திரது என்ன, அவ காலில் விழ கூட தயாரா தான் இருக்கேன். எனக்கு என் பொண்ணு என் கூட இருக்கணும். இதை பத்தி நீ பேசாதம்மா. பெத்த அப்பா கூட இருக்க பிடிக்கல, பயமா இருக்குன்னு சொல்றா. இதை எப்படி பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியும்? அப்பா அதுக்காக அவ கேக்குறதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? முடியாதத முடியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் முடியாது? முயற்சி பண்ணாமல ஏன் முடியாதுன்னு சொல்லணும்? முடிஞ்ச வர போறேன், முட்டுறேன், மோதுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாக்குறேன். பா இந்த பார் நிஷா, நான் திரும்பி வர்ற வரைக்கும் இவகிட்ட ஏதாவது கத்துன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இவகிட்ட என்ன விட்டுட்டு நீ எங்க போற? பயப்படாதடா, இவ உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாமா, நான் சொல்லிட்டேன். அப்படி ஏதாச்சும் இவ திட்டினான்னா அப்பா கிட்ட சொல்லு. சரி, ஆனா நீ எங்க போற? நீ மல்லி வேணும்னு கேட்டில, நான் கூட்டிட்டு வர்றேன். அப்படியா? ஜாலி ஜாலி ஆமாம்மா. ஜாலி. சரி இத சாப்பிடணும். நான் வர்ற வரைக்கும் இவளை கவனமா பாத்துக்க. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.